அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கொலோசியர் 4:6. சுற்றியுள்ளவர்கள் எவ்வளவுதான் முரண்பட்டாலும் அல்லது வெறுத்தாலும் அவர்கள் மீது அதிக கருணையுடன் நடந்து கொள்வதே ஒருவர் ஞானத்தில் வளர்ந்தவராக இருக்கிறார் என்பதை பிரதிபலிக்கும் செயலாக இருக்க முடியும். ஏனென்றால் மற்றவர்களின் வேதனைகளை அவர்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் மற்றவர்களை மன்னித்து கருணை காட்டுவதற்கான வாய்ப்பு அதிகம். குறை சொல்லுதல், சுயநலம், மன்னிக்காத குணம் போன்றவைகள் பெருகியுள்ள இவ்வுலகில் இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுவதே ஆகும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இதுவரைக்கும் நீர் செய்த அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஞானத்தில் வளர்ந்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். மற்றவர்களுக்கு கருணை காட்ட எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். எங்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதியும். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.